ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। நாரத மகரிஷி யுதிஷ்டிரருக்கு பிரஹ்லாதனை அறிமுகப்படுத்துகிறார். நிர்வைராய பிரசாந்தாய, மனதிலே வைரீபாவம் இல்லாத என்றால் சத்துவகுண ரஜோகுணமும் தமோகுணமும் இல்லாத. இல்லாதன்னா என்ன அர்த்தம்? மேலோங்கி இல்லாத. ரஜோகுணமும் தமோகுணமும் தோஷம் இல்லாத குணமாக. பிரசாந்தாயே, சத்துவகுணம் நிரம்பியவராய். மகாத்மனே, மகத் ஆத்மா, பெரிய மனதை கொண்டவராய், பெரும் மனம் படைத்தவராய். யாரு? பிரஹ்லாதாயே. எப்பொழுதுமே மனதிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கக்கூடியவன் யாரோ அவன்தான் பிரஹ்லாதன். எந்த காரணமும் கிடையாது, மனம் நிறைந்து இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. அந்த நிலைக்கு பேர் பிரஹ்லாதன் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்பேற்பட்ட பிரஹ்லாதனுக்கு ஹிரண்யகசிபுவானவன் எப்பொழுது துருஹியேத், துரோகத்தை செய்து எப்பொழுது அவனை கொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு போகிறானோ அப்பொழுது அவனை நான் கொல்லுவேன். இது பகவானுடைய உறுதிமொழி. இந்திரா தேவர்களிலிருந்து ஆரம்பித்து எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு விடுகிறது. எல்லோரும் பார்க்கிறார்கள், பரமாத்மா வாக்கு கொடுத்து விட்டார், ஆகையினாலே ஹிரண்யகசிபு அழிந்தான்.
அவன் கொல்லப்பட்டு விட்டான். அவ்வளவுதான். இப்ப இங்கே நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கொல்லப்படுதல் என்பது எண்ணங்களை அழித்தல். அதுதான் இங்கே முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எது ஒரு ஜீவனுக்கு தன்னுடைய சொரூபத்தை அடைய விடாமல் எந்த எண்ணங்கள் எல்லாம் தடையாக இருக்கின்றதோ அதை அழித்தல் தான், இல்லாமல் செய்வதுதான் கொல்லுதல் என்பது. நம்ம கொல்லுதல்னா என்ன? அந்த உலகத்துல கொல்லுதல் என்பதே ஒண்ணு கிடையாது. ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்தீர்கள் என்று சொன்னால், ஒருவரை ஒருவன் கொல்லுகிறான் அப்படிங்கிறதே ஒண்ணு கிடையாது. ஏன்னா இதைத்தான் பகவான் சொல்ற அர்ஜுனன்ட்ட, நீ யாரையும் கொல்வதும் இல்லை, உன்னால் யாரையும் கொல்லவும் முடியாது. பின் என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவரவர்கள் அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்பவே தண்டனையை கொடுத்து கொண்டுதான் வந்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? ஜடபரதர் சொன்னார் அல்லவா, இந்த சரீரமே ஒரு பெரிய தண்டனை. இதற்கு மேல ஒரு தண்டனையானது யாரால் கொடுக்க முடியுமா என்ன? இங்கே கொல்லுதல் என்பது என்னது? ஒரு மாற்றம் நிகழ்கிறது, அவ்வளவுதான். ஜலமாக இருந்தது, இந்த ஜலமானது ஆவியாகி மேலே போனது. அதன் பிறகு அது மேகக்கூட்டமாக மாறியது. பிறகு மழையாக வந்தது, பனிக்கட்டியாக மாறுகிறது, உறைந்து போகிறது. மீண்டும் சூரியனுடைய உந்து சக்தியினாலே மீண்டும் அது உருகி போய் ஜலமாக மாறுகிறது. இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் நாம இறப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப யாரையும் கொல்றதெல்லாம் இல்லை. பின்ன இங்கே கொல்லுதல்ங்கிற வார்த்தை எண்ணங்கள் எண்ணங்கள் இல்லாமல் செய்யப்படுதல். ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய தோஷத்தோட கூடிய எண்ண அலைகள் இங்கே நீக்கப்பட வேண்டும். ஏன் அதற்கு பகவானே தான் வரணுமா அப்படின்னா, நாம எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் நம்முடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு இந்த மனம் ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வைத்த வாசனை பலம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நம்முடைய பலம், இந்த பலத்துடன் மோதி வெற்றி பெறுவது என்பது கடினம். அப்ப அதற்கு இறைவனுடைய பலம், இறை பலம் இருந்தால்தான் இந்த பலத்தை, அசுர பலத்தை நம்மால் வெற்றி கொள்ள. அதனால்தான் பகவான் சொல்ற அர்ஜுனன்ட்ட, ஜகிஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். வெற்றி பெறுங்கிறார். யாரை வெற்றி பெறணுமாம்? சத்ரு. யாரு சத்ரு? காமரூபம் துராசதம். காமரூபமாக இருக்கின்ற துஷ்டத்தனத்தையே செய்யக்கூடிய இந்த மனதை, ரஜோகுணத்தோட கூடிய மனதை, தமோகுணத்துடன் கூடிய மனதை ஈஸ்வரன் அனுகிரகத்தினாலே, ஈஸ்வர ஸ்மரணத்தினாலே, ஈஸ்வர ஆராதனையினாலே இந்த மனதை வெல்வாயாக. அதைத்தான் இனிமேல் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான பகுதி, முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஏனென்றால் நமக்கு பல கேள்விகள் மனதில் வரும். நான் பக்தி செய்கிறேனே, ஆனால் என்னிடத்துல எந்த மாற்றமும் இல்லையே. தினந்தோறும் ஆலயத்துக்கு போகிறேனே, ஆனால் என்னிடத்துல எந்த மாற்றமும் இல்லையே. தினந்தோறும் பாடல்கள் படிக்கிறேன், ஸ்லோகங்கள் சொல்லுகிறேன், மந்திரங்கள் உச்சாரணம் செய்கிறேன்,
நல்லவனாக இருக்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லை, நான் பக்தியோடு இருக்கிறானா, எனக்கு எல்லா கஷ்டமும் இருக்கிறதே, எதுவுமே மாறவில்லையே, பிறந்ததில் இன்று வரைக்கும் அப்படியே தானே எல்லாம் இருக்கிறது. ஆனால் பக்தன் அல்லாதவர்களுக்கு எல்லா சௌக்கியமும் இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறார்களே. அப்ப நம்முடைய மனதில் அடிப்படை ஒரு கேள்வி வருகிறது. கேள்வி வரணும். பக்தினா என்னது? எதை பக்தி என்று சாஸ்திரம் சொல்ல வருகிறது? நாம செய்யக்கூடியது பக்தியா? அல்லது பக்தி என்பது என்னது? ஆலயத்துக்கு போவது, அல்லது வீட்டுல வந்து விளக்கேற்றி வைப்பது, 2 தெரிந்த பாடல்களை பாடுவது, இதுதான் பக்தியா? பக்தினா என்ன? பக்தி என்றால் என்ன? பக்தியினுடைய தன்மை எப்படி இருக்கு? ஒரு பக்தனிடத்திலே பக்தியினுடைய தன்மை எப்படி வெளிப்படும்? இதெல்லாம் இங்கே முதல்லயே பிரகலாதன் அறிமுகப்படுத்தின உடனேயே இது எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திடுறார். ரொம்ப தேவையான ஒரு பகுதி. பக்தனை அறிமுகப்படுத்துறார் பிரகலாதன். பக்தனை அறிமுகப்படுத்தும் போதே அவனிடத்துல இருக்கக்கூடிய பக்தியை அறிமுகப்படுத்துறார். அந்த பக்தியினுடைய தன்மை எப்படி வெளிப்படும் இந்த உலகத்திலே? பக்தன் அவனுக்கு வந்து என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும்? ஒரு அழகான கையேடு கொடுத்துட்டார். இதை நாம் வைத்துக்கொண்டு தினந்தோறும் பார்த்துக்கலாம். நான் பக்தனா இல்லையா? பக்தி என்னிடத்திலே வெளிப்படுகிறதா இல்லையா? நான் இறைவனிடத்தில் உண்மையிலேயே பக்தி செய்கிறேனா அல்லது வேற ஏதாவது பண்றேன்? பக்தினா என்ன? பக்தன் யார்? எதை பக்தி என்று சாஸ்திரம் சொல்ல வருகிறது? பக்தியினுடைய வெளிப்பாடு, பக்தனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? பக்தி உடையவன் என்னென்ன லட்சணங்களை கொண்டு இருப்பான்? பக்தி என்ன செய்யும்? என்கிட்ட பக்தி இருந்தா அது என்ன செய்யும்? நம்முடைய சனாதன தர்மத்துல எல்லாம் அழகாக விவரிக்கப்பட்டு உள்ளது. எதுவுமே விட்டு வைக்கல. நமக்கு படிக்க நேரம் இல்லை, கேட்க நேரம் இல்லை. ஆனால் நமக்கு என்ன தெரிகிறதோ அதை செய்து கொண்டு பக்தின்னு சொல்லிக்கிறோம். ஒரு அழகான கையேடு, ரொம்ப அழகான கையேடு. பக்தி, பக்தி, பக்தன், பக்தி சாதனங்கள், பக்தி எப்படி வெளிப்படும், பக்தியினுடைய அடையாளம், பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையிலே உண்டான உறவு, பக்தி செய்வதனாலே கிடைக்கக்கூடிய நன்மை, பக்தி செய்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது, எப்படி அதை பக்தன் எதிர்கொள்கிறான், இத்தனை கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சாதான் நம்ம பக்தி செய்யறோமா இல்லையான்னு தெரியும். பக்தி செய்யலாமா வேண்டாமான்னு தெரியும். நாம செய்வது பக்தியா இல்லையான்னு அப்பதான் புரியும். பாருங்கள், எடுத்த மாத்திரத்திலேயே பிரகலாதனை அறிமுகப்படுத்துறார். எவ்வளவு அழகா அறிமுகப்படுத்துறார் பாருங்கள். யார் அந்த பிரகலாதன்? அவனுக்கு என்ன லட்சணம் இருக்கிறது? பிரம்மண ஷீல சம்பன்னஹ சத்யசந்தோ ஜிதேந்திரியா ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகப்பிரிய சுஹ்ருத் தமஹா. ஒவ்வொரு லட்சணத்தையும் பொறுக்கி எடுத்து போடுறார் அழகா. இத்தனை விதமான சிறப்புகள் உடையவன் அந்த பிரகலாதன். இவ்வளவு சிறப்புகள் இருந்தா இறைவன் கூப்பிட்டா ஓடி வரமாட்டானா என்ன?
நம்ம கூப்பிட்டா ஏன் ஓடி வரதில்லைங்கிறதுக்கும், இவன் கூப்பிட்டால் இவன் கூப்பிடாமலே ஏன் ஓடி வரா என்பதற்கும் இதெல்லாம் தான் காரணம். முதல்ல எடுத்த உடனே ஆரம்பிக்கிறார் பிரம்மண்யஹா. பிரம்மண்யஹா என்றால் பிராமணியமான வாழ்க்கை முறை. பிராமணியமான வாழ்க்கை, பிரம்மனை நோக்கின வாழ்க்கை முறையிலே ரொம்ப 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 பிரியம் உள்ளவன். நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் இந்த பிராமணியம் என்பது உள்ளே கிடைக்கிறது, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா ஜீவனிடத்திலும் இந்த பிராமணிய தன்மை. அது என்ன பிராமணிய தன்மை? பிரம்ம என்று சொன்னாலே பெரியது, மேலானது, அதற்கு மேலே ஒன்று கிடையாது. அப்ப இறை தத்துவம் தான் இங்கே பிரம்மன்கிற வார்த்தையில சொல்லப்படுது. அப்ப இறை தன்மை என்பதுதான் இங்கே பிரம்மண்ய தன்மை. அதை நோக்கி நடக்கக்கூடிய வாழ்க்கை முறைதான் பிராமணிய வாழ்க்கை முறை. அப்ப யார் வேணா நடக்கலாம். பிராமணர்கள் அந்த குலத்திலே பிறந்தவர்கள் தான் நடக்கணும் இல்லை. பிராமணியம் என்பது எல்லோருக்கும் சொந்தம் அல்லவா? அப்ப எல்லோரிடத்திலும் அந்த பிராமணியம் என்பது இருக்கின்றது என்றால் அதை நோக்கி நடப்பதற்கு எல்லோருக்கும் அதிகாரம் இருக்கு. அப்ப இங்க பிரகலாதன் பிரம்மண்யா, பிரம்மண்யம் என்று சொல்லக்கூடிய எல்லா பொருளையும் அதுல நீங்க போட்டுக்கலாம். பிரம்மனிடத்திலே பக்தி கொண்டவன், பிரம்மனை சுட்டி காட்டக்கூடிய சாஸ்திரத்திடத்திலே பக்தி கொண்டவன், சாஸ்திரத்தை போதிக்கக்கூடிய பிராமணர்களிடத்திலே பக்தி கொண்டவன், பிரம்மண்ய வாழ்க்கை முறை வாழக்கூடிய பக்தர்களிடத்திலே பக்தி கொண்டவன், பிரம்மனை நமக்கு சுட்டிக்காட்டியோடு மட்டுமல்லாது அதை அடைவதற்கு உண்டான உபாயம், அந்த உபாயத்திடத்திலும் பக்தி கொண்டவன், ஈடுபாடு கொண்டவன் பிரம்மண்யா. அப்போ பிரம்மண்ய வாழ்க்கை முறை, பிராமண வாழ்க்கை முறை என்பது யாருக்கோ சொந்தமானது அல்ல. சாத்வீகமான வாழ்க்கை முறை, பிரம்மனை நோக்கி இறைவனை நோக்கி வாழ்கின்ற வாழ்க்கை முறை என்பது எல்லோருக்கும் சொந்தமானது, எல்லோரும் வாழ வேண்டியது, எல்லா நேரத்திலும் வாழ வேண்டியது. இதோ வாரத்துல ஒரு நாள் வாழ்கிறேன், ஒரு மணி நேரம் வாழ்கிறேன், பிராமணிய வாழ்க்கை முறை என்பது நம்மை பிரம்மனோட வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கை முறை. நம்ம அதற்கு விருப்பம் இல்லாதனால தான், ஆசுரி ராட்சசி சம்பத்துல இருக்கிறதுனால தான் வீட்டிலும் சரி நம்முடைய ஹிருதயத்திலும் சரி பிரம்மனை நோக்கின வாழ்க்கை முறையை நாம் வாழ விரும்புவதில்லை. ஒருவேளை அவ்வாறு யாராவது வாழ்ந்தார், அவர்களை நாம் ஏளனம் செய்கிறோம், ஏளனமா பார்க்கிறோம். அவர்களை நாம் விரோதியா பார்ப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய அந்த ராட்சச ஆசுரிய சம்பத்தினுடைய வாழ்க்கை முறைக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை முறையை இவர்கள் வாழ்கிறார்கள். அது என்ன பிரம்மணியமான வாழ்க்கை முறைன்னு கேட்கிறீர்களா? பின்னாடி அவரே சொல்ல போற, அவர்கிட்ட வச்சுப்போம். ஆனா எல்லாத்தையுமே நான் அங்கேயே சொல்லிட்டேன்னா அப்புறம் அங்க அவர்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவரே சொல்றாரு எல்லாத்தையும். பிரம்மணியமான வாழ்க்கை. அப்போ நான் என்னிடத்திலே வாழ வேண்டியது, வெளியில வாழ்றதல்ல பிராமண வாழ்க்கை முறை. மற்றவரிடத்திலே கொண்டு திணித்தல் அல்ல பிராமணிய வாழ்க்கை முறை. என்னிடத்திலே நான் பிரம்மண்ய வாழ்க்கை முறை, பிராமண வாழ்க்கை முறையை நான் வாழ்கிறேன். என்னிடத்திலே நான் வாழ்கின்ற நேரத்திலே அதனுடைய வெளிப்பாடாக வெளியிலே சில காரியங்கள் நாம் செய்யும் போது நாம் என்ன பண்ணிட்டோம்? பிராமணிய வாழ்க்கை முறைன்னு வெளியில போய் செயல்பாட்டுல கொண்டு போய் காமித்து எல்லோரையும் மிரட்டுறோம், பயன்படுத்துறோம். அதற்கு அல்ல. மற்றவர்களை பயமுறுத்துவதற்காகவோ, மற்றவர்களிடத்திலிருந்து நான் விலகி இருப்பதற்காகவோ
மற்றவர்களை நான் ரொம்ப ரொம்ப நீச்சமாக பார்ப்பதற்காகவோ துவேஷிப்பதற்காகவோ அல்ல. ஏன்னா நிர்வைரிங்கிற வார்த்தையை போட்டுட்டார். நிர்வைராய பிரசாந்தா, யாரிடத்திலும் விரோத பாவமே இல்லை, வைரி பாவமே இல்லை. அப்போ பிரம்மண்ய வாழ்க்கை முறை என்பது நான் என்னிடத்திலே வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. எனக்குள்ள வாழணும். நான் கோயில போய் வாழ்றேன், ஆசிரமத்துல போய் வாழ்றேன், வீட்டுல தனியா ஒரு அறையில வாழ்ற நல்ல வாழ்க்கை முறை. பிரம்மண்ய வாழ்க்கை முறை எனக்குள்ளே நான் பிரம்மனை நோக்கின வாழ்க்கை முறையிலே வாழுதல். என்னிடத்திலேயே நான் வாழ முடியாத போது வீட்டிலே நல்ல சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வாழ்வோமா என்ன? வீட்டில் யாரும் இல்லை. இன்னைக்கு முன்னாடியாவது வீட்டில் பெரியவர்கள் இருப்பார்கள், உறவுகள் வந்து விட்டு போகும், கூட பிறந்தவர்கள் வருவார்கள் போவார்கள், ஏதாவது நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். இப்போ வீடே அமைதி இல்லாத நிலையில இருக்கும். இன்னைக்கு யார் வீட்டுக்கும் போறதில்ல, வரதும் இல்லை. நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். ஆனால் என்னால் என் தனிமையிலே இறைவனுடன் என்னால் இருக்க முடியாத தன்மை காரணம் என்னுடைய உள்ளத்திடத்திலேயே நான் பிரம்மணியமாக வாழ முடியாத போது எனக்கு அழகான ஒரு அமைதியான சூழ்நிலை என்னுடைய வீட்டிலே அமைந்தாலும் நான் வெறுமையா நினைக்கிறேன், தனியாக இருப்பதா பயமாக இருக்கிறது எனக்கு. அதனால என்ன பண்றோம், தொடர்ந்து தொடர்பை வெளி உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரே சப்தம், அமைதியாக பிரசாந்தாயே, அமைதியாக இருக்க வேண்டிய மனம் ஒரே சப்தக்காடாக இருக்கக்கூடிய காட்சி மனதுக்குள்ளே. நிறைய பார்ப்போம். இந்த பிரகலாதனை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தி, ஏன்னா இங்கிருந்து தான் உண்மையான பாகவதமே துவங்குகிறது. பக்தியினுடைய தன்மை, அந்த சிரேஷ்டத்தன்மையை அனுபவிக்கணும்னா இங்கிருந்து தான் அனுபவிக்கணும். பிரம்மண்யா, மனதளவிலே நான் பிரம்மனாக பிராமணனாக வாழ்தல். வெளியில நான் எந்த குலத்திலே பிறந்திருக்கிறேனோ அந்த கர்மத்தை செய்கிறேன், அதற்கு உண்டான வாழ்க்கை முறை என்னவோ அதை வாழ்கிறேன். என்ன பழக்கத்துல இருந்தேனோ அந்த வாழ்க்கை முறையை பழக்கத்துல உள்ள வழக்கத்துக்கு ஏற்ப வாழ்ந்து விட்டு போயிடும். சாப்பாடு அதுக்கு ஏற்ப வாழ்ந்து விட்டு போய், ஆனால் எனக்குள்ளே பிரம்மண்ய வாழ்க்கை முறை. சிந்தியுங்கள், நிறைய சிந்திப்பதற்கு தூண்டுகிறார். பிரம்மண்யா. இரண்டாவது ஷீல சம்பன்னா. சம்பத்னா செல்வம், தானே சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாராம் செல்வத்தை. எந்த செல்வத்தை? ஷீலஹா, ஷீல சம்பன்னா. ஷீலம் என்றாலே நல்ல நல்ல செயல்பாடுகள், ஒழுக்க நெறி. எதையெல்லாம் ஒழுகு அப்படின்னு சொல்லுகிறதோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழக்கூடியவனாய் இருக்கிறான் பிரகலாதன். ஷீல சம்பன்னா. இது என்னடான்னா, பக்தனுக்கு இயல்பாக அது ஸ்வபாவமாக வந்து விடுகிறது. ஷீலம் என்பது நமக்கு முயன்று அதை கொண்டு வர வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். ஷீல சம்பன்னா, எல்லா ஒழுக்கங்களும் நிரம்பியவராய், ஒழுக்கத்தை நிரம்பி அந்த ஒழுக்கத்துடன் வாழக்கூடியவராய் இருக்கிறார். மூன்றாவது சத்திய சந்தகா, உண்மையை, சந்தகா, சத்திய சந்தகா என்றால் உண்மையிலேயே எப்பொழுதும் உறுதிப்பாடு கொண்டவராய் இருக்கிறார். இரண்டு விதமான உண்மை. ஒன்று பாரமார்த்திக சத்தியம், மற்றொன்று வியாவகாரிக சத்தியம். பிரதிபாசிகம் ஒண்ணு இருக்கு, அதை விட்டுருவோம். இந்த இடத்துல ருதம்
சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை உபனிஷத் பயன்படுத்தி ருதஞ்ச ஸ்வாத்தியாயே சத்தியஞ்ச ஸ்வாத்தியாயே. அந்த ரிதம் என்பது மாறாதது, அதுதான் பிரம்மன். அந்த பிரம்மன் ரிதம், ரிதம் என்றால் சத்தியம், உண்மையானது. அந்த உண்மையை எங்கும் நான் பார்த்து அதை என்னுடையதாக ஆக்கிக் கொள்வதற்கு நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய வாழ்க்கை முறை சத்திய வாழ்க்கை முறை. உண்மையை பின்பற்றுதல், உண்மையை பேசி உண்மையை செய்து உண்மையாக நான் வாழ்கின்ற தன்மை. எதற்கு இந்த சாதனம்? எதற்கு சத்தியம்ங்கிற சாதனம்? எதற்கு? உண்மையான ரித்தத்துக்கு போகுது. நான் தான் சத்தியவாதி பெருமை அடித்துக் கொள்வதற்காகவோ, நாங்களாம் உண்மையை பேசுவோம், பொய்யே பேச மாட்டோம் அப்படின்னு மார்தட்டி கொள்வதற்காகவோ, மற்றவர்களிடத்திலே நல்ல பெயரை வாங்குவதற்காகவோ, அதன் மூலமா நம்ம வரக்கூடிய புண்ணிய பலனை அனுபவிப்பதற்காகவோ அல்ல. சத்திய வாழ்க்கை முறை, சத்தியத்தை இன்னும் சொல்ல போனா உண்மையான சத்தியம் எதிரான்னா மௌனம் தான். பேசாமல் இருக்கலாம் உண்மையான சத்தியம். அது முடியாது. அப்ப என்ன பண்ணுவது? சத்தியத்தை பேசுவோம். பொய்யே பேச விருப்பம் இல்லை. அப்ப என்ன? சத்தியம் சத்தியமானது பேசப்படும் போது எதிராளிக்கு வலித்தது, ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான சத்தியம் மௌனம். எதற்காக இது? அந்த உண்மையான ரித்தம் என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை அடைவதற்கு. இப்ப இதெல்லாம் சாதனங்கள். பிரம்மண்ய வாழ்க்கை முறை, ஷீல சம்பன்னகா, ஒழுக்கங்களை பின்பற்றின வாழ்க்கை முறை, இதெல்லாம் சாதனம். இந்த சாதனம் சாத்தியத்தை அடைவதற்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் நாம திரும்ப திரும்ப சொல்வதற்கு இது காரணம் என்னவென்றால், இது எல்லாம் சாதனங்கள், சத்துவகுணத்திலிருந்து வரக்கூடிய நல்ல பண்புகள். இதுல நான் மயங்கி விட்டேன்னு வச்சுப்போம், நான் அடைய வேண்டிய இலக்கு என் கண்ணுக்கே வராது. இது எப்படா இருக்குடானா, கஷ்டப்பட்டு நான் இறைவன் பக்கத்துல போய் இறைவனை தொழுவதை விட்டு விட்டு உலகத்து விஷயத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. பிரம்மண்யா ஷீல சம்பன்னஹா சத்தியசந்தஹா, நாலாவது ஜிதேந்திரியா. இந்திரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜிதை என்றால் ஜெயதி, வெற்றி பெற்றவன், இந்திரியங்களை எல்லாம் வென்றவன். இந்திரியங்களை வெல்லுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்கள் தன் சொல்படி இருக்கின்ற தன்மை, தனக்கு கருவியாக இருக்கிறது. இந்திரியங்கள் தன்னுடைய கர்த்தாவாக இல்லாமல் கருவியாக மாறிவிடுகிறது. வேண்டுமானால் நான் இந்திரியங்களை பயன்படுத்துகிறேன், வேண்டாம் என்றால் இந்திரியங்கள் அமைதியாக இருக்கும், அவ்வளவுதான். ஜித இந்திரியா. இந்திரியங்களை ஷமஹா தமஹா, அந்த ரெண்டு அவன்கிட்ட இருக்கு. ஷமஹா மனக்கட்டுப்பாடு, தமஹா இந்திரிய கட்டுப்பாடு. இந்த ரெண்டும் உடையவனாய் பிரகலாதன் இருக்கிறான். பிரம்மண்யா ஷீல சம்பன்னஹா சத்தியசந்தஹா இதேந்திரியா. அஞ்சாவது சர்வபூதானாம் ஆத்மவித்து, எல்லா ஜீவராசிகளையும் தன்னை போலே பார்க்கின்றான். எல்லா ஜீவராசிகளையும் ஆத்மவித், ஆத்மவத், தன்னை போல. சர்வபூதானாம், அனைத்து ஜீவராசிகளையும் தன்னை போல் பார்க்கிறான். இது ரொம்ப முக்கியமானது. இறைவனை அடைவதற்கு தன்னை போல பிறரை என்றும் தன்மை வேண்டுமே. அந்த தன்னை வர உள்ளத்திலே அன்பு வேண்டுமே. கண்ணதாசன் பாடுறார்,
மற்றவர்களை நம்மை போல பாவித்தல். சர்வபூதானாம் ஆத்மவது. இப்ப நாம எப்பொழுதுமே நம்மை நம்மை போல பாவித்தல் என்றால் எப்பொழுதுமே நம்மை நாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் நீக்கி, நிறைய குறைபாடுகள் நம்மிடம் இருந்தாலும் மற்றவர்கள் நம்மளுடைய குறைபாட்டை பற்றி சுட்டி காமித்தாலும் அதெல்லாம் பொருள்படுத்தாமல் நம்மை நாம் எப்பொழுதுமே நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். எல்லா குறைபாட்டையும் கடந்து நம்மை நேசிக்கக்கூடியவராய் நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போல சர்வபூதானாம் ஆத்மவது, எல்லா குறைபாடுகளையும் கடந்து தன்னை போல பிறரை நினைத்தல். நம்மை போல பிறரை நாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே சாதாரண முதல்ல உயர்ந்த இடத்த பார்த்துட்டோம். என்னை நான் விரும்புதல். அப்போ என்னை போல பிறர் நினைக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே இப்ப என்னை நான் எப்படி நினைப்பேன்டான்னா, எனக்கு யாராவது வந்து உதவணும், என்னிடத்துல எல்லோரும் அன்பு காட்டணும், என்னை எல்லோரும் பார்த்து கொள்ள வேண்டும், எனக்கு எல்லோரும் ஓடி வந்து சேவகம் செய்ய வேண்டும், எனக்கு எல்லோரும் உதவ வேண்டும், எனக்கு எல்லோரும் அறிவை கொடுக்க வேண்டும், எனக்கு எல்லோரும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், எனக்கு கஷ்டம் வரும்போது எல்லோரும் எனக்கு ஆறுதல் சொல்ல வர வேண்டும். இதெல்லாம் சாமானியமான மக்களுடைய சிந்தனை. மனது உயர உயர அதுக்கேற்ப சிந்தனை மாறும். சாமானியமான சிந்தனை உடையவர்கள். அப்ப இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா நான் அதையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்யணும். செய்யும் போதே பின்னாடி ஒண்ணு இருக்கு. என்னடான்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தல். இப்ப இங்க ஆத்மவத்துங்கிற வார்த்தையை போட்டார். தன்னை போல வரும்போது இதெல்லாம் செய்வதனுடைய நோக்கம் என்ன? என்னுடைய சந்தோஷத்திற்காக நான் செய்கிறேன், வேற யாருக்காகவும் நான் செய்யல. என்னுடைய சந்தோஷத்திற்காக செய்கின்ற நேரத்திலே எந்த குறைபாட்டையும் நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். என்னுடைய சந்தோஷத்துக்கு பண்றேன். அப்போ உறவாடுதல் என்று வரும்போது கூட, உறவுகளுக்கு நாம் செய்யக்கூடிய சேவை என்று வரும்போது கூட, உலகத்துக்கு நாம் செய்யக்கூடிய சேவை என்று வரும்போது என்னுடைய ஆத்ம லாபத்துக்காக நான் பண்ணுகிறேனே தவிர உலகத்துக்காக அல்ல, உறவுக்காக அல்ல, உடைமைக்காக அல்ல, உணர்வுக்காகவும் அல்ல. சர்வபூதானாம் ஆத்மவத்து. அப்ப எப்படி இருக்கா நாம் எல்லாத்தையும்? சர்வபூதானாம் ஆத்மவத் ஏகஹா பிரியே சுஹ்ருத் உத்தமஹா. சுஹ்ருத் ஹிருதயம், சுஹ்ருதயம், ஹிருத் சுஹ்ருத், சுஹ்ருத்தமஹா மிகச்சிறந்த ஹிருதயம் உடையவனாய். சுஹ்ருத், சுஹ்ருத் என்றாலே நண்பன் என்று பொருள். எல்லா ஜீவராசிகளையும் தன்னை போல் பாவித்து எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு உடையவனாய் மிகச்சிறந்த நண்பனாக அவன் இருக்கிறான். பிரியா சுஹ்ருத்தமஹா. 2 வார்த்தையை போடுற. பிரியா அன்பு உள்ளவனாய் இருக்கிறான், சுஹ்ருத் உத்தமஹா. சுஹ்ருத் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நல்ல நண்பனாக இருக்கக்கூடியவனிடத்திலேயே இவன் உத்தமமான நண்பனாக இருக்கிறான். ஏன் இந்த நண்பனுடைய தன்மையை சொல்றாருன்னா, நட்பனுடைய லட்சணமே என்னவென்றால் எந்த பிரதிபலனையும் எதிர்பாரா உபகாரத்தை மட்டுமே
லட்சணமாக கொண்டு, அடையாளமாக கொண்டு நட்பானது இருக்கிறது. எந்த எதிர்பார்ப்பும் நண்பனிடத்திலிருந்து இல்லை. இவன் எனக்கு திருப்பி இதையெல்லாம் செய்ய போகிறான் என்பதற்காக நண்பனுக்கு போய் உபகாரம் செய்வது அல்ல. அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த நட்பு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நட்பு செய்வதற்கு முக்கியமானது என்னன்னு கேட்டா, நண்பனுடைய லட்சணம். அந்த நட்பு சேவா என்றால், உதவி செய்தல் என்றால், கருத்தறிந்து உதவி. கேட்பதற்கு முன்பாகவே ஓடோடி வந்து, இவனுக்கு இப்பொழுது இந்த உதவி தேவை, நான் செய்கிறேன். அதுதான் சுகிருத். இது பக்தனுடைய லட்சணமாக இருக்கு. பாருங்கள், நம்ம பக்தி பண்றோம்னு சொல்றோம், ஆனா எனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்கிறோம். பக்தியினுடைய லட்சணத்துல சுகிருதாகவும் இருக்கிறார், மித்திரனாகவும் இருக்கார். பிரியமாகவும் இருக்கார், சுகிருத்தன்மை உடையவராம் இருக்கார். அன்பும் இருக்கிறது எல்லா ஜீவராசிகளிடத்திலும் சேவை செய்வதற்கு கேட்காமலேயே போய், யாருக்கு இப்பொழுது தேவை என்பதை அறிந்து அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே போய் எல்லா உதவியும் தன்னிடத்துல என்னால் என்ன முடியுமோ, ஷரீரத்தால், உடமையால், செல்வத்தால், அன்பால், அறிவால், நேரத்தால், ஆயுளால், தன்னால் என்ன முடியும். ராமச்சந்திரமூர்த்தியை சுக்ரீவன் கையிலே பிடித்து கொடுத்து விட்டு அக்னி சாட்சியாக 2 பேரையும் வரம் வர சொல்லிவிட்டு சுக்ரீவனிடத்திலே ஆஞ்சநேயமூர்த்தி சொல்றார், இந்த நட்பை பத்திரமாக பார்த்துக்கொள். காண கிடைக்காத, யாருக்கும் கிடைக்காத நட்பு நண்பன் உனக்கு கிடைத்திருக்கிறான். எப்பாடுபட்டாவது இதை காப்பாற்றிக்கொள். உடலை இழந்தாவது காப்பாற்றிக்கொள். செல்வத்தை இழந்தாவது காப்பாற்றிக்கொள். உடலை இழந்தாவது காப்பாற்றிக்கொள், செல்வத்தை இழந்தாவது காப்பாற்றிக்கொள், வீட்டை இழந்தாவது காப்பாற்றிக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக இரு, இந்த நட்பை மட்டும் விட்டு விடாதே. உயிரை இழந்தாவது காப்பாற்றிக்கொள். பேர்பட்ட பக்தனாக, உத்தமமான சுகிருத் உத்தமாக, பிரம்மண்யா, ஷீலசம்பன்னஹா, சத்யசந்தஹா, ஜிதேந்திரியஹா, சர்வபூதானாம் ஆத்மவத் ஏகஹா பிரிய சுகிருத்தமஹா. நல்ல ஹிருதயம், எல்லோரிடத்திலும் மித்திரபாவம் உடையவனாய், சுகிருத் நண்பனாய், எல்லோருக்கும் உதவக்கூடிய உள்ளம் படைத்தவனாய். எங்களுக்கு உதவுறதுக்கு ஒண்ணுமே முடியவில்லையே, நாங்கள் உதவும் நினைக்கிறோமே, ஆனால் எங்கள் சரீரத்தால் எங்களுக்கு முடியவில்லையே, பணம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு சொல்லினான் நம்மை நாம் என்ன செய்வோம்? அது அந்த 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 உதவுதல் என்கின்ற எண்ணத்திலிருந்து விலக்கிக் கொள்ளலாம். எனக்கு எல்லோரும் வந்து உதவட்டும்னு கேட்போம். இல்லை, நாம் ஒவ்வொருவருமே தனிப்பட்டவர்கள் அல்ல. நாம் எல்லோருமே ஒருவரோடு ஒருவர் தொடர்பு படைத்தவர்கள், இயற்கையுடன் தொடர்பில் உடையவர்கள். ஏன்னா பஞ்சபூதம் தானே இந்த பஞ்சபூதமா வந்திருக்கு.
வியஷ்டி ஸ்தூல பஞ்சபூதம், சமஷ்டி ஸ்தூல பஞ்சபூதம். வியஷ்டி சூக்ஷ்ம பஞ்சபூதம், சமஷ்டி சூக்ஷ்ம பஞ்சபூதம். இல்லையா? வியஷ்டி காரண சரீரம், சமஷ்டி மாயா. அப்போ இங்கும் அங்கும், இங்க இருப்பதும் அங்கு இருப்பதும் வேறு வேறு அல்ல. அப்போ இங்க ஒரு அதிர்வு உற்பத்தி ஆனது என்றால் இதனுடைய அதிர்வு அலை அங்க போகும். அங்க ஒரு அதிர்வு அலை உற்பத்தி ஆகின்றது என்றால் அந்த அதிர்வு அலையானது இங்கே வருகிறது. ஏவுகணைன்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட எல்லையை பார்த்து இங்கிருந்து ஒரு ஏவுகணையானது செலுத்தப்படும் நேரத்திலே அது அந்த குறிப்பிட்ட அந்த குறியை நோக்கி, இலக்கை நோக்கி போய் தொடுகிறது, அடைகிறது. இப்போ இவர்கள் இங்கிருந்து அனுப்பக்கூடியவர்கள் என்னென்னலாம் அதற்கு செய்தியை கொடுத்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப அது இருக்கும். அங்கே இருக்க வேண்டும் என்றால் இருக்கும், அல்லது அங்கே போய் படம் பிடித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்ல அனுப்பும், அல்லது அங்கே போய் தாக்கி விட்டு வானா தாவும். என்ன வேண்டும் என்று இங்கே செய்தி கொடுக்கப்பட்டு, அறிவுரை கொடுக்கப்பட்டு, அதுக்கு ஏற்ப. அதே போலதான் மனதும். என்னுடைய மனதில சுகிருத்தன்மை இருந்தால், எல்லா நேரத்திலும் என்னுடைய மனதிலே பிரியமும் சுகிருதமும் இருந்தால் நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம். பணத்தை கொடுத்துத்தான் நான் நட்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், சேவை செய்துதான் நட்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவசியமே இல்லை. முடியாத போது அன்பு ஸ்வரூபமாக பிரியம் சுகிருதம் இந்த எண்ண அலைகள் நம்மிடம் மேலோங்கி எப்பொழுதும் இருந்தால், அதனால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் கூட வேதம் சொல்லிக் கொடுக்கிறார். அதுல நீங்க பாருங்கள், திரும்ப 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 எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாது வேறொன்றறியேன் பராபரமே. தாய்மான சுவாமி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாது வேறொன்று அறியேன் பராபரமே. வேதம் என்ன சொல்லுகிறது? லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து. எல்லா ஜீவராசிகளும் நல்லாக இருக்கட்டும். இதுக்கு மேல என்ன பிரார்த்தனை இருக்க முடியும்? எல்லா ஜீவராசியும், உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் சமஸ்த ஜீவராசி சர்வே ஜனாஹா சுகினஹா, லோகா சமஸ்தா சுகினா. உலகம், இந்த உலகம் மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சுகமாக இருக்கட்டும். ஏன் சுகமா இருக்கணும்டா அண்ணா? அது சுகமா இருந்தால் நான் சுகமா இருப்பேன். அது துக்கமா இருந்தால் நான் துக்கமாகத்தான் இருக்க முடியும், சௌக்கியமா இருக்க முடியாது. எனக்கு சமஷ்டியும் வியஷ்டியும் ஒன்று. எல்லோரும் நன்றாக இருக்கட்டும், எல்லா நிலையிலும் நன்றாக இருக்கட்டும். இந்த எண்ணம் நம்மிடம் எப்பொழுதுமே நிறைந்திருந்தால், நீங்க உடனே கேட்க கூடாது, நான் அந்த எண்ணத்தோடயே தான் இருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் வருதுன்னு கேட்க. உடனே எப்பவுமே நம்ம இந்த பின்னாடியே ஒரு சோககீதம் வாசிக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு நல்ல சிந்தனைக்கும், எந்த ஒரு நல்ல செயல்பாட்டிற்கும் விளைவுகள் உண்டு. அதற்கு ஒரு பலன் உண்டு. அது எப்பொழுதுமே அழியப்போவது கிடையாது, வரும். நாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிறிய காரியத்தை செய்துவிட்டு ஒரு பெரும் பலனையே எதிர்பார்க்கிறோம். இப்படி மாறிவிட வேண்டும், அப்படி அப்படி அது என்னை விட்டு போய்விட வேண்டும். ஒன்றும் மாற வேண்டாம்.
ஒன்றும் என்னை விட்டு போக வேண்டாம், நானும் யாரை விட்டு போக வேண்டாம். கொடூரமாக கொட்டக்கூடிய தேனீக்களிடத்திலிருந்துதான் விலை மதிப்பிட முடியாத உடலுக்கு அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய தேன் கிடைக்கிறது பாருங்கள். கொடூரமாக கொட்டினால் நாம் தாங்க முடியாத வலி, விஷம் ஏறி இறந்து கூட போகும். அப்பேற்பட்ட அந்த தேனீக்கள் தான் தேன் கிடைக்கிறது. தேன் கூட்டிலிருந்து அருமையான தேன் கிடைக்கும், விலை மதிப்பிட முடியாத தேன். உலகத்துல படைக்கப்பட்ட, இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனும் விலை மதிப்பிட முடியாதவை. பாருங்கள், பாம்பிடத்திலிருந்து தானே அந்த கல்லு கிடைக்கிறது, விலை மதிப்பிட முடியாத கல் கிடைக்கிறது அல்லவா? பாம்பிடத்துல தானே கிடைக்கிறது. சிப்பி இடத்துல தானே முத்து கிடைக்கிறது. உலகத்திலே எந்த பொருளிடத்திலே உயர்வு இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ என்னுடைய எண்ணங்கள் எதுவுமே தாழ்ந்தவை அல்ல. எண்ணங்களினாலே பெரிய புரட்சியை செய்யலாம். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், எண்ணியே எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். எவ்வளவு அழகான, எவ்வளவு வலிமையான குரல். எண்ணியாங்கு எய்துவ, எண்ணியே எதை எண்ணுகிறாயோ அதை எய்துவ, எண்ணியாங்கு எய்துவ, எதை எண்ணி அதை திண்ணமா எண்ணுங்கிறார். வலிமையாக எண், ஆழமாக எண், உள்ளம் உவந்து எண்ணு. எண்ணியர் திண்ணியர் அதை அடைந்தே தீருவார்கள். அப்போ இங்க சர்வபூதானாம் ஆத்மவத் ஏகஹா பிரியஹா சுகிருத்தமஹா. பாருங்கள், பிரகலாதனை அறிமுகப்படுத்தின உடனேயே இவ்வளவு லட்சணங்கள் கொடுத்தா என்ன பண்றது? ஏன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இப்பதான் துவக்கமே வந்திருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு பெரிய லட்சணத்தை ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அடுத்ததுதான் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறார். அந்த சுகிருத்து தன்மை, அன்புத்தன்மை எப்படி வெளிப்படுகிறது? பிரியஹா சுகிருத்தமா. இந்த சாத்வீகமான குணம் படைத்த இந்த பிரகலாதன் எப்படி உலகத்தோட உறவாடும் போது எப்படி அது தெரியணும் அல்லவா? அந்த சுகிருத் பாவம் எப்படி உலகத்தோட உறவாடும் போது உறவாடுகிறது, எந்தெந்த பாவத்துடன் உறவாடுகிறது. ரொம்ப ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. பாருங்கள், முதல்ல அந்த ஸ்லோகத்தை படிப்போம், பிறகு சிந்திக்கலாம். தாசவத் சன்னதார்யாங்கிரிஹி பித்ருவத் தீனவத் சலஹா பிராத்ருவத் சதுருஷே ஸ்னிக்தோ குருஷ்வேஸ்வர பாவனஹ வித்யார்த்த ரூப ஜன்மாட்யோ மானஸ்தம்ப விவர்ஜிதா. வேதத்துக்குள்ள நாம் போனோம் அப்படின்னா, வேதத்துக்கு சத்தியம் வத, தர்மம் சர, அவ்வளவுதான். அது கட்டளை வாக்கியம். இதை செய், இப்படி இரு, இப்படி இருக்காதே. ஆனா அதே விஷயத்தை புராணத்துக்குள்ள வரும்போது எவ்வளவு அழகா எளிமைப்படுத்தி, இந்த மாதிரி இருக்கலாமே, இந்த மாதிரி இருந்தால் நீ அந்த இடத்தை அடையலாமே அப்படின்னு நமக்கு புரியும்படியாக நம்முடைய நிலைக்கு இறங்கி பேசக்கூடியதுதான் புராணங்கள். இப்ப புராணங்கள் சாஸ்திரத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது, அது பேச தெரியாது. அது தன்னோட யாரை அழைச்சிட்டு வரும்டான்னா சாஸ்திரத்தை அழைச்சிட்டு வரும்,
வேதங்களை அழைத்து கொண்டு வரும், உபனிஷதங்களை அழைத்து கொண்டு வரும், கூடவே இறைவனை அழைச்சிட்டு வரும். நம்ம புராணத்தை படிக்கும் போது கவனமா இருக்கணும். புராணங்கள் பேசக்கூடியவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமா பேசணும். இந்த மூணையும் மறந்துடக்கூடாது. சாஸ்திரத்துக்கு விரோதமாக பேசுதல், உபனிஷத்துக்கு விரோதமாக பேசுவது, இறைவனை காட்டாமலேயே உலகத்தினுடைய லௌகிக்கமான விஷயத்தையே பேசுதல் என்கின்ற விஷயத்தை செய்யக்கூடாது. இங்க பாருங்கள், சாஸ்திரத்தை தன்னுடன் அழைத்துக் கொண்டு வருகிறது புராணம், இறைவனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு வருகிறது புராணம், உபனிஷத்தை தன்னுடன் அழைத்துக் கொண்டு வருகிறது புராணம். அது எப்படி தெரியும்? இங்க நம்ம இடத்துல ஒரு உணர்வு இருக்கு. சுகிருத்துங்கிற உணர்வு, பிரியம்ங்கிற உணர்வு. அது வெளிப்படக்கூடிய தன்மை. உலகத்திடத்துல போகும்போது அது வெளிப்படணும். எப்படி வெளிப்பட்டால் யாரிடத்திலே எப்படி வெளிப்பட வேண்டும் தெரியணும். அப்படி தெரிந்தால் அந்த உறவு நம்முடைய மனதிலே எப்பொழுதுமே அந்த சுகிருத்தன்மை அதிகப்படுத்தி, பிரியத்தை அதிகப்படுத்தி இறைவனோடையே வச்சிருக்கோம். ஒருவேளை அந்த அந்த தன்மையை நமக்கு தெரியல அப்படின்னா அங்கதான் நம்ம போராட ஆரம்பிக்கிறோம். என் அன்பை இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்களே, என் அன்பை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறார்களே, என்னுடைய அன்பை இவர்கள் வெறுக்கிறார்களே, என்னுடைய அன்பு இவர்களுக்கு புரியவே இல்லையே, என்னிடத்திலே யார் அன்பு காட்ட மாட்டேன்னு சொல்கிறார்களே. இந்த ஒரு எண்ணம் மற்றவர்களிடத்திலும் நாம் வெறுப்பை காட்டக்கூடியதாய், நம்மிடத்திலும் தாழ்வு மனப்பான்மை உடையதாய் இறைவனையும் வெறுக்க ஆரம்பிச்சு. போன பாடல சொல்லப்பட்டதெல்லாம் தன்னுடைய தன்மையை சொல்லிட்டார். பிரம்மண்யா, ஷீல சம்பன்னஹா, ஜிதேந்திரியா, இதெல்லாம் தன்னுடைய லட்சணம் சொல்லிட்டார். தன்னை எப்படி வைத்துக் கொள்வது? சர்வபூதானாம் ஆத்மவத் ஏகஹா பிரியஹா சுக்ருத்தமஹா, இதெல்லாம் தன்னுடைய தன்மை. தான் தன்னை எப்படி வச்சுக்கிறது? உலகத்திடத்திலே போகின்ற நேரத்திலே இந்த அன்பு எப்படி காட்டுவது? உறவாடணும் உலகத்தோட. உலகத்தை விட்டு எங்கேயும் ஓட முடியாது. நான் பிராமணன், நான் பிராமணியமாக வாழ்கிறேன், அதனாலேயே நான் உலகத்திடத்துல போய் இந்த ராட்சசர் அசுரர்களோடலாம் நான் வாழ முடியாது, உறவாடலாம் முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இங்க முதல் லட்சணம் சொல்றார் பாருங்கள், உலகத்தோட உறவாட வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அப்படி உறவாட வேண்டும் என்று வரக்கூடியவனுக்கு இருக்க வேண்டிய அழகான லட்சணம் இந்த பிரியம் சுகிருத்தன்மையானது. உலகத்திடத்திலே போகின்ற நேரத்திலே முதல் அழகான லட்சணம், நமக்கு இருக்க வேண்டிய லட்சணம் தாசவத். எங்கும் கிடைக்காத லட்சணங்கள், கீதையிலே கிடைக்காத லட்சணம், ராமாயணத்திலே கிடைக்காத லட்சணம், வேதத்திலே கிடைக்காத லட்சணங்கள் பாகவதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. தாசவத், ஒரு தாசனை போல இவன் இருப்பான். இந்த பிரியம் சுகிருத்தன்மை இந்த இரண்டும் சேர்ந்து உலகத்திடத்திலே போகும்போது தாசவத், ஒரு சேவகனை போல, ஒரு அடியவனை போல, ஒரு அடிமையை போல இவன் இருப்பான். யாரிடத்துல தாசனா இருக்கான்? எல்லோரிடத்திலும் தாசனா இருக்கானா? இல்ல. அங்கதான் இந்த விவேக ஞானம் வேண்டியிருக்கு. அன்பானது எங்கெங்க எப்படி இருத்தல்.
யாரிடத்துல இந்த தாசபாவம் போனால் இவனுடைய அன்புக்கு மலினத்தன்மை வராது, இவனுடைய அன்பு இறைவன் அவனை கொண்டு போகும்னு தெரியணும். தாசவத் அடிமையை போல இருக்கிறான். யார்கிட்ட? சன்னதா ஆரியா அங்கிரிஹி. ஆஹா, எவ்வளவு அழகா பிரிச்சு காட்டுறாரு பாருங்க. ஆரியா, ஆரியர்கள். ஆரியா என்றாலே போற்றப்படக்கூடியவர்கள், மேலானவர்கள், பண்பு உடையவர்கள், ஞானிகள். ஆரிய அதிலிருந்து வந்ததுதான் ஐயர். உயர்ந்தவர்கள், மேலானவர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், மதிக்க தகுந்தவர்கள். ஆரிய, ஆரியன். எல்லா நல்ல பண்புகளும் கூடியவன், சான்றோன். இப்பேற்பட்ட ஆரியன் சன்னதா ஆரியா. நன்றாக வணங்கப்படக்கூடிய, எல்லோராலும் வணங்கப்படக்கூடிய, மேலான பூஜிக்க தகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே தாசவத் அடிமையை போல இருக்கிறான். சன்னதா ஆரியா அங்கிரிஹி. பூஜைக்கு தகுந்தவர்கள் ஆரியர்களுடைய அந்த வாழ்க்கை முறை கொண்டவனாய், அந்த பாதங்களை உடையவனாய், அங்கிரிஹி அந்த அங்கத்தை உடையவனாய், அவர்களை சேவிக்கக்கூடிய அடையாளம் உடையவனாய் இவன் இருக்கிறான். தாசவத். பாருங்கள், இந்த பிரியம், இந்த சுகுருத்தன்மையானது சான்றோர்களிடத்திலே போகின்ற நேரத்திலே தாசனாக இருக்கிறது. தாசனை போல இருக்கிறான். என்ன அர்த்தம்? தாசத்தன்மை என்பது எந்த வேலையை சொன்னாலும் செய்வதற்கு உண்டான லட்சணம் தாசபாவம். எனக்கு இந்த வேலையை ஏன் கொடுத்தாய், இந்த வேலையை ஏன் எனக்கு நீ கொடுக்கவில்லை, இந்த வேலையைத்தான் செய்வேன், அந்த வேலையை செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த பாவம் தாசத்தன்மையிலே இல்லை. எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்தாலும், எவ்வளவு சிறிய வேலையை கொடுத்தாலும் மனமுவந்து செய்யக்கூடிய அந்த உள்ளம் படைத்தவனா இருக்கிறான். அப்ப இங்க சான்றோர்களிடத்திலே தாசபாவம், இந்த பிரியமும் சுகிருத்தன்மையும் சான்றோர்களிடத்திலே வருகின்ற நேரத்திலே பிரிய தாசபாவமாக வருகிறது. இதனுடைய லட்சணத்தை நாம் ரொம்ப விரிவாக சாயங்காலம் எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.